கிருபை என்றும் உள்ளது. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, ஃபேஸ்புக் வாயிலாக, யூடியூப் வாயிலாக, டிக்டாக் வாயிலாக இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அற்புதரேச ஊழியங்கள் சபை போதவர் எஸ்ஐ மைக்கேல் நான் உங்களுக்கு அறியப்படுவதாகவே கடந்த நாட்களிலே ஒரு மருத்துவர் இந்த ஊடக வாயிலாக கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சில தவறான பரப்புரைகளையும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அல்லது கிறிஸ்தவர்களை சீண்டும் வகையில் சில கருத்து பதிவுகளையும் பதிவிடுவதை நான் ரொம்ப கடமை பார்த்து கொண்டு வந்தேன். அதனால நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் திட்டவட்டமாய் சொன்னார், ஒரு உலகத்து மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கொச்சைப்படுத்தி அல்லது அவர் செய்த அற்புதங்களை, அவர் கொடுத்த விடுதலையை, அவர் கொடுத்த தெய்வீக சுகத்தை இழிவாய் பேசி அதற்கென்று சில தெய்வ மனிதனுடைய வீடியோ கிளிப்புகளை அசிங்கமாய் போட்டு இந்த யூடியூப் தளத்திலும் டிக்டாக் தளத்திலும் ஒரு மதங்களுக்கு இடையிலான ஒரு எரிச்சல், கோப சுபாவத்தை உண்டாக்கும்படியான கருத்து பரிமாற்றங்களை அவர் வெளியிடுவதை என்று மனம் வந்துகிறேன். அவர் எந்தளவு படிச்சிருக்காரு தெரியாது. அவர் புத்தகத்தை தான் படிச்சிருக்காரு, பண்பை இன்னும் படிக்கவில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மனிதனுக்கு முதலாவது தேவை நல்ல பண்பு. ஒரு ஊடகத்தில் மதம் சார்ந்தோ அல்லது தனிநபர் சார்ந்தோ அல்லது ஒரு புதவராக இருக்கலாம், ஃபாதராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், துறவிகள் சார்ந்தோ பேசுகிற விஷயத்தில் மிக கவனமாக இந்த வார்த்தை கையாடல்கள் மிக முக்கியமாக இருக்கும். அதுலேயும் பப்ளிக்காய் இன்னொரு மனிதனுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய வீடியோ கிளிப்பை எடுத்து பப்ளிக்கில் ஊடகங்களில் ஏதாவது ஒரு செய்தியை போட்டு அவருடைய ஊழியர்களையோ அல்லது அவர்கள் செய்கிற செப பிரார்த்தனைகளையோ அல்லது அவருடைய சுகமளிக்க கூட்டங்களையோ கொச்சைப்படுத்தி பதிவுகளை விடுகிற அந்த ஆசாமிக்கு தான் நான் இந்த பதிவை நான் விட வேண்டியதாக இருக்கிறது. நல்ல குட்ட புனியவனும் அடையன், புனிய குட்டுறவனும் அடையன் என்று உலகத்தார் சொல்வார்கள். அதுக்கேற்றபடி சில விஷயத்தை நான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய தேவைக்குள்ளாக இருக்கிறேன். இந்த உலக தோற்றத்துக்கு முன்னமே அந்த டாக்டர் எவ்வளோ படிச்சுதான் எனக்கு தெரியாது. முதல் மண்ணை ஆண்டவர் ஆதாமை உருவாக்குற போது ஒரு படி மண்ணை எடுத்து அந்த மண்ணால் ஒரு உருவத்தை செய்து அதற்கு ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை மனிதனாக தெரிந்து கொண்டார். மனிதன் என்று பெயர் சூட்டப்பட்டார். அதுக்கு நம்முடைய தமிழ் சொல் அகராதிகளில் அதுக்கான விளக்கம் உண்டு. மண் சக வெகுதி சொல் சேர்ந்து மனிதன் என்ற சொல் பிறக்கிறது. அப்போதான் மண்ணில் உருவாக்கப்பட்டவன்றதுக்கு அதுவே ஒரு முதல் ஆதாரம். விஞ்ஞானம் அதை கண்டுபிடிக்கிறோ பரிசுத்த வேதாகமம் சொல்கிற ஆதாரத்திலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை கடப்பாடும் போவதாக எனக்கு இருக்கிறது. அதனால் கூட எல்லா மருத்துவ மாவியாக்களுக்கும் மருத்துவத்தை வச்சு கத்திரிக்கோள் வச்சு தைக்கிறவங்கள இருந்து நட்டை வச்சு ஊசியை வச்சு மூளை வச்சு தைக்கிறவங்கள இருந்து தவறான ஆப்ரேஷன்களை பண்ணி அருமாந்த ஆத்மாக்களை சாகடிக்கிறவர்கள் வரைக்கும் அல்லது போலீஸ் சர்டிஃபிகேட்டுகளை வைத்துக்கொண்டு மருத்துவர்கள் ஆகி இன்றைக்கு மருத்துவ பீடங்களையும் அல்லது ஆஸ்பத்திரியில் வர பேஷண்ட்டுகளையும் உண்மையாகவே வாழ வேண்டியவர்களை சாவடித்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட கும்பல்களுக்காகவும் இந்த பதிவு ஒரு நல்ல பதிவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீ மருத்துவத்தை நம்பினா அந்த மருத்துவத்தின்படி வைத்தியம் செய்து காப்பாற்றக்கூடிய அத்தனை பேரை காப்பாற்ற, அதாவது இந்த பைபிளே சொல்லியிருக்கு, நோயாளிக்கு வைத்தியம் தேவைன்னு சொல்லி. ஆண்டவர் உங்களை மாதிரி புத்தி இல்லாதவர் அல்ல, எங்கள் ஆண்டவர் உங்களை மாதிரி அறிவு கிட்டவர் அல்ல. அவர் சர்வ வல்லம் உள்ளவர், சர்வ ஞானி. அவர்கிட்ட ஞானத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏமாத்திரம் கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார். அண்ட வழியில் இந்த பூமி பந்த மிதக்க விட்டு சூரியன் நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடியாத இத்தனை கோள்களை மிதக்க விட்டுருக்காரு. அதை கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார். இதெல்லாம் யாரும் ஒருத்தன் கிரியேட் பண்ணாமலுக்கு இந்த கிரியேட் எல்லாம் வரையலை. புரிஞ்சுங்க, தேவன் கிரியேட் பண்ணியிருக்கிறார், கர்த்தர் கிரியேட் பண்ணியிருக்கிறார்.
ஒருவர் தங்களோட மத வழக்கத்துக்கு ஏற்றபடி அவரவர்கள் தங்களோட நம்பிக்கையில் தன்னுடைய தெய்வம் அதை படைத்தார், என்னுடைய தெய்வம் இதை படைத்தது, என்னுடைய தெய்வம் இதை படைத்தது, அவர்கள் தங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றபடி சொல்கிறார்கள். அது அவருடைய விருப்பம். நான் அறிந்ததை எழுத்து மூலமாக இருக்கிற ஆதாரங்களை இன்றைக்கு புத்தக வடிவத்தில் இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நான் அந்த காரியத்தை பேசிக்கொள்வது. அதனால் குணமாக்குதலை பற்றிய குணமாக்குதல் ஒரு கலை என்று சொல்வது அல்ல. குணமாக்குதல் விஞ்ஞானம், அறிவியல், கணிதம் கண்டுபிடிப்புகள் தொடங்கப்பட முன்பதாகவே மனிதனுக்கு மரணமும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணங்களாகிய மரணத்தின் கூறுகளாகிய அதை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் நோய்களோ தொற்று நோய்களோ விபத்துகளோ பலவிதமான காரியங்கள் உலக தோற்றத்திலிருந்து ஆரம்பத்திலே இருந்தது. இரத்தச்செல்கள், கொலைகள், காப்பாற்றப்படுதல், அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை மனிதர்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை அன்றைக்கு வேடர்களாய், படிப்பறி பெற்ற மக்களாய், ஞானமில்லாத மக்களாய், ஏகம் அறியாத மக்களாக இருந்த காலத்திலேயே அவர்களுக்கு மருத்துவ தேவையாக இருக்கிறது. அவர்கள் இளம்புலைகளை சாப்பிட்டு மரச்சாறுகளை பட்டைகளை சாப்பிட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த நாட்டு வைத்தியங்கள் ஆயுர்வேத முறையில் இன்றைக்கும் அந்த காலத்தொட்டு கொண்டு வரப்பட்ட அந்த மரபுகள் பாரம்பரியம் இன்றைக்கும் இருக்கிறது. நல்ல விஷயம். ஆனால் இந்த மருத்துவங்கள் எதுவுமே இந்த நாட்டு வைத்தியம் கூட இல்லாத காலத்தில் கூட மனிதன் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. நாட்டு வைத்தியம் இல்லாத காலத்தில் கூட மனிதனுக்கு நோய்கள் தொற்றுகள் வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் கூட விஞ்ஞானம் உருவாக்க முன்னுக்கு அது மெடிசின் என்ற காரியங்கள் உருவாக முன்னமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தவர் உயிரோடு அனுப்பியிருக்கார். அதோட நான் வேறு ஒன்றும் பெரிய விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம். இன்றைக்கு வரைக்கும் குஷ்டரோகத்துக்கு மருந்து கிடையாது. கேன்சருக்கு இன்னும் சரியான மருந்து கண்டுபிடிக்கப்படாது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நிறைய வியாதிகளுக்கு, நிறைய தொற்று நோய்களுக்கு, சில வைரஸ் பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னும் உலகத்தில் மருந்து கண்டுபிடிக்கப்படாது. ஏனென்றால் இன்றைக்கு மருத்துவ உலகம், விஞ்ஞான உலகம்னு சொல்லக்கூடிய மாபியாக்கள் சைனாவிலேயோ வேறு மேலத்தைய நாடுகளிலேயோ புதிய புதிய கண்டுபிடிப்புகளாக அவனே நோயை வரவிடுவான், அவனே வைரஸை பரப்புவான். கொரோனா எக்ஸாமுக்கு கொரோனா போன்ற வியாதி, இன்னும் பலவிதமான வைரஸ், காய்ச்சல், இதெல்லாம் அவர்களே திட்டமிட்டு ஒரு நாட்டில் தூங்குவார்கள். திட்டமிட்டு ஒரு மனிதனுக்குள்ளே, நாய்க்குள்ளே, பறவைக்குள்ளே அதை பரப்புவார்கள். அது அந்த தேசம் முழுவதும் பரவும். அப்பொழுது அவர்களுடைய அந்த மாவியாக்களோட திட்டம் என்ன? தாங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே ஏற்றி விடுகிற அந்த வைரஸ் அந்த நாட்டிற்கு அவ்வளவு சாவடிக்கும் அல்லது ஒரு மருத்துவ தேவைக்கு உட்படுத்தும். அந்த மருத்துவ தேவைக்கு உட்படுத்துறதுனால அவர்கள் தங்களுடைய உழைப்பு அதிலே செத்து போகுது. ஒரு மனுஷன் நோயாளி யாராவது இப்படிப்பட்ட பைத்தியங்களாலாம் நிறைய மனிதர்கள் நோயாளியாக மாறின காரணம் பாதி வருத்தத்தோடு ஒரு கேன்சரோ அறிகுறியோ ஏதோ போவான் டாக்டரை செக் பண்ணி. ஆனால் அந்த டாக்டர் இந்தியெல்லாம் ஒரு டாக்டர்மாக இருந்தாங்க. எப்போ தெரியுமா? நல்ல கண்ணாடி போட்டு கிளாஸ் போட்டுட்டு வயதான ஐயா, வயதான அம்மா, நாம் பார்த்த டாக்டர் அப்போ தான் பார்க்குறோம். அவங்க எங்களை பார்த்த உடனே கனிவாக பேசி, யாரா காய்ச்சல்னு சொன்னது, யாரும் அவனை கேன்சர்னு சொன்னது, படா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அந்த மனுஷன் கையை பிடிச்சி தடவின உடனே உண்மையாகவே கேன்சர் இருக்கணும் கூட, உண்மையாகவே காய்ச்சல் இருக்கணும் கூட காய்ச்சல் இல்லாமல் போய். இதுதான் அன்றைக்கு இந்த மருத்துவருடைய குணாதிசயமும் பார்வைகளும் அன்பான கனிவான வார்த்தைகளும் அதுவே ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஐடென்டிட்டியாக தான். இப்போ இருக்கணும் அப்படி இல்லை. பணமாவியாக ஒரு 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 பேஷண்ட் ஆஸ்பத்திரிக்கு வருதுன்னு சொன்னால் அந்த பேஷண்ட்டுடைய பேர் வரைக்கும், அம்மா அப்பாவோட பேர் வரைக்கும், சவப்பட்டி கடைக்காரர் வரைக்கும் தெரியுது. எப்படி தெரியுது? அட்டெண்டரில் பதிகிற, ஓபிடியில் பதிகிற அந்த விவரம் எப்படி சவப்பட்டி கடைக்காரன் தெரியுது. ஆஸ்பத்திரியில் இந்த அம்மாவை சித்தப்பாவை யார் ஒருத்தரை போட்டு நான் ஹோட்டலில் போட்டிருந்தால் நாங்கள் சீரியஸாக ஓடி தெரியும். அது ஐயோ எப்படியாவது ஒரு சில பிடிச்சி அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி ஆஸ்பத்திரி வச்சுட்டு அங்கே இங்கேயும் ஓடி அவரை பார்த்து இவரை பார்த்து அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் எல்லாரும் நாங்கள் ஓடி தெரியும், எல்லாரும் ஓடி தெரியும். ஆனால் யாரும் வந்து சம்மந்தம் இல்லாமல் வந்து கேட்பான், ஐயா அவங்க அம்மாவோட பேர் இந்த பேரா, ஐயாவோட பேர் இதுதான், அவங்க சித்தப்பாட அந்த பேர் இதுதானா, ஏதாவது க்ளீன் பண்ணணும்னா அல்லது ஏதாவது ஒரு காரியம் சாப்பிட்டு தேவை இருந்தால் எங்கள் கடையில் ரெண்டு விசிட்டிங் கார்டை கொடுத்துருக்கோம். எப்படியா தெரியும்? நான் என் அம்மாவை அல்லது இந்த சித்தப்பாவை இந்த சொந்தக்காரனை ஆஸ்பத்திரிக்குள்ளே நான் கொண்டு வந்திருக்கேன்னு எப்படி சவப்பட்டி கடைக்காரன் தெரியும்? என்னை செக் பண்ண அல்லது என்ன உறவுகளை செக் பண்ண டாக்டருக்கு தான் தெரியும் அவர் சாகிற கண்டிஷன் இருக்காரா அல்லது அவர் வந்து உண்மையாகவே உயிர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரான்ட்டு அந்த செக் பண்ணுற டாக்டர் நர்ஸ் மாதிரி தான் தெரியும். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எப்படி 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் சவப்பட்டி கடைக்காரன் தெரியும்.
அதனால் மருத்துவம் ஒன்று ஊர்களில் யாழ்ப்பாணத்துலேயோ இன்னும் வேறு வேறு மாவட்டங்களில் நடத்துகிற நாடகங்கள் எல்லாம் அங்கே தெரியும். அதான் டாக்டர் அர்ஜுனாவை கர்த்தராக அனுப்பி ஆண்டவராக அனுப்பி அந்த மனுஷன் இப்படி கூடப்பட்ட திருட்டு கும்பலுடைய ரகசியங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவதற்காக அந்த மனுஷனை பயன்படுத்தும். சாவச்சேரியில் ஆரம்பித்த அந்த இது மன்னார் தொடங்கி மன்னால் ஆரம்பித்த காரியங்கள் இன்றைக்கு வரைக்கும் அதோட வழக்குகள் போராட்டங்கள் தான். என்னை பொறுத்தவரை சொல்கிறோம், அது நீதிக்கு எதிரான ஒரு வழக்கை ஒழிய உண்மையாகவே அந்த மனுஷன் கேட்டது நியாயம். மன்னாரில் மறிச்சு போன தாயும் குழந்தையும் கடைசியாக அந்த மருத்துவத்தில் தகப்பனும் சேர்ந்து போச்சு. ஒரு மருத்துவ தவறினால ஆஸ்பத்திரியில் தான் அந்த உயிர்கள் செத்து போச்சுலாம் பரவாயில்லை. அதை சிந்திச்சு தன்னை காதலி தன்னை மனைவி தன்னை பிள்ளை எல்லா இடத்துல நானே உயிரோடு கண்டு கணவனையும் செத்து போச்சு. என்ன என்னது உங்களோட மருத்துவம் என்னது சாதிச்சு? ஒரு மருத்துவத்தினால நல்லா இருந்த உயிரை கூட காப்பாற்ற முடியல. பின்னே எப்படி நீங்கள் வைத்தியத்தோட வியாதியோடு வர்றவங்களை நீங்கள் எப்படி காப்பாற்ற போகிறீங்க? சரி, அது போகட்டும், அது உங்கள் பிரச்சனை. நீங்கள் காப்பாற்றுவீங்க, ஊசி வச்சு தைப்பீங்க. அல்லது காய்ச்சல்னு போனால் அந்த வைஷ்ணவிக்கு செய்த மாதிரி கையை வெட்டி போட்டு முண்டமாக விடுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சுதந்திரம். நீங்கள் வெட்டுவீர்கள், பை மிஸ்டேக், சாரி மன்னிச்சு கொடுங்கன்னு ஒரு ஒத்த வார்த்தையை சொல்லி போய்வீங்க. அதனால் கூட மருத்துவ மாவியாக்களுக்கு சொல்கிறேன், உங்களோட சூழ்நிலைகளை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் கட்டளை பிள்ளைகளை பற்றி ஊழியக்காரர்களை பற்றி பேசுறது எனக்கு எந்த ரைட்ஸ் யார் கொடுத்தது? அவங்கள மற்ற பாரம்பரம் ஐயரை பற்றி மூலவை பற்றி அவங்களை பற்றி அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. சும்மா இருந்து உங்களோட மருத்துவத்தால் செய்ய முடியாத காரியங்களை தேவனுடைய மனிதர்களை கொண்டு கட்டளை பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்கிறார் என்பதற்காக நெரிச்சப்பட்டு பொறாமப்பட்டு உன்னால் அதை செய்ய முடியாது. இல்லை, நீ கர்த்தர்களை இல்லை, நீ முதல்ல ஆஸ்பத்திரியில் இருப்பாய், பிறகு பார்ல இருப்பாய், எங்கன்னா குடிச்சு போட்டு கிடப்பா, நீ தான் பாவம் செய்வாய். அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொண்டு இன்றைக்கு மற்ற மக்களுக்குள்ள இவர்கள் கிறிஸ்தவர்களால் தான் அதை செய்ய முடியும், வேறு யாருக்கெல்லாம் செய்ய முடியாது. கிறிஸ்தவர்களால் சோமளிக்கிற காரியம் செய்ய முடியாது, நீ செய்யலாம் தான். தெய்வத்து மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ அதை வச்சுக்கொண்டு நீ குணமாக்கலாம் தான். நமக்கு இடத்த நேரடியாக வருவாங்க நிறைய போட்டோ சகிதமாய் வீடியோ சகிதமாக காட்ட முடியும். கர்த்தர் மருத்துவர்கள் கைவிட்டு, கைவிட்டு, பெரியாஸ்பத்திரி கைவிட்டு, தெல்லிப்பட கைவிட்டு இந்த நிலைமையில் அவங்க மரண தருவாயில் சவப்பட்டியில் வச்சு அடக்கம் செய்கிற அந்த கட்டத்தில், அடக்கம் செய்ய போகிற அந்த நேரத்தில் உள்ள அப்படியே ஒரு கட்டத்தில் கூட செத்துருவா 3 நாள் நாங்கள் காலக்கெடு கொடுத்துருக்கோம். டாக்டர் மரணத்துக்கு காலக்கெடு கொடுத்தவர்கள் இன்றைக்கு உயிரோடு வந்து அழகாக திருமணம் முடிச்சு சந்தோஷமாக பிள்ளை குட்டி பெற்று வாழ்றான். வாழ்க்கையில் நமக்கு குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லி 28 வருஷம் 30 வருஷம் 18 வருஷம் இந்த குழந்தை இல்லாத இருந்த எத்தனையோ பேர் இந்த சபையில் வந்து சுகம் பெற்று குழந்தையை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்காங்க. யாருக்கு மதமாற்றத்துக்காக நாங்கள் சபை நடத்துறது, அது யாரையும் கட்டாயமாக எடுத்துக்கொண்டு வந்து எங்கள் சபைக்குள்ளே கொண்டு வரணும் என்ற நோக்கமும் அல்ல. ஒரு விஷயம் நடக்குது, எல்லாரும் அலைகிறாங்க ஜனங்கள் நிம்மதிக்காக, சுகத்துக்காக. தனியாக நோய் மாத்திரம் இந்த கெட்ட அல்ல, ஒருவனுக்கு வறுமை, தரித்திரம், கஷ்டம், மனப்பிரச்சனைகள், மனநோய்கள், பலவிதமான பாதிப்புகள், உணவட பாதிப்புகள், பலவிதமான உள்ளான காயங்கள், சின்ன வயதிலிருந்து அவங்க வழங்கப்பட்ட முறைகள், பலவிதமான நெருக்கங்களால் அந்த பிள்ளைகள் ஜனங்கள் படுற பாடுகள் அவர்களுக்கு தான் தெரியும். தான் எங்கே போனால் தான் சுகமடைவே நல்லது விடுதலை கிடைக்கும்னு அவங்க தெரிஞ்சு வராங்க. யாரையுமே வில்லனமாக வாங்கன்னு கூட்டுறது அவங்களாம் அறிஞ்சு இந்த இடத்துக்கு போனால் சுகம் கிடைக்கிறது கேள்விப்பட்டு அவங்க வர்றாங்க, வந்து ஆண்டவரின் தெய்வீக சுகத்தை பெறாங்க. அப்படி சொல்ல ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். பழையப்பாட்டு காலங்களில் மோய்சனுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். இந்த கட்டளை 10 கட்டளை ஒரு சேர்த்து நிறைய உபகட்டளைகள் 600க்கு மேற்பட்ட உபகட்டளைகள். அந்த உபகட்டளைகளில் கூட வந்து நோயை பற்றிய விதிகள் அல்லது பாவத்தை பற்றிய விதிகள் அல்லது ஓய்வு நாளை பற்றிய விதிகள் நிறைய விதிமுறைகளை அவர் எழுதி கொடுத்துருவாங்க. அதில் நோயை பற்றிய விதிமுறைகளில் வந்து ஒரு எழுதி சொன்னாங்க, ஒரு புற்றுநோயை ஒருவன் தொடையலாது, பார்க்கலாது, கிட்ட போகலாது, புற்றுநோயை வந்து ஊரை விட்டு பாளையத்துக்கு புறம்பாக்கி அவங்க வெளியே தள்ளி போடுவோம். வெளியே தள்ளாலே நான் குஷ்டமொரு பரவுற நோய், ஒரு தொட்டாலும் கிட்டே இருந்தாலும் பக்கத்தில் போனாலும் அந்த நோய் வந்து அவனை கட்டி கொடுக்கும். அப்படி இருக்கிறதுனால வந்து அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குஷ்டம் பிடிச்சவன் சாபம் நிறைந்தவனான ஒரு நீங்கள் ஐதீகம் பண்ணுவீங்க, அது கடவுளுடைய தண்டனை. ஒரு பாவப்பட்ட ஜென்மம் அந்த நாட்டில் ஒரு சமுதாயத்தில் ஊரை கெடுத்து நாட்டை கெடுத்து ஒரு மக்களுக்கு உதவாத காரியங்களை செய்கிற போது கொடிய வியாதிகள் கடவுளாலே தான் அந்த நாட்களில் அந்த தண்டனை பழைய பாட்டு நாட்களில் வந்து கடவுள் நேரடியாக மனிதனுக்கு அந்த தண்டனை வழங்குகிற ஒரு காரியம் கடவுள் கொள்கையிலே இருந்தது. அந்த புதிய பாட்டில் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியாது.
இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு நோயை கொடுத்தார், அல்லது கடவுள் தண்டிச்சார், கடவுள் ஒரு மனிதனை சாவடிச்சார் என்ற எந்த பகுதியை நீங்கள் வேதத்தில் காட்ட முடியும்? பழைய பாட்டில் இந்த காரியங்கள் இருந்தது. சுதமராக இருக்கலாம், நோவாட வெள்ளப்பெருக்காக இருக்கலாம், எவ்வளோ பெரிய அழிவுகளாக இருக்கலாம். எங்கெல்லாம் மனிதனுடைய ஓர்ண சேர்க்க பாவம், விபச்சாரங்கள், வேஷத்தனங்கள், விக்கிரக வழிபாடுகள், பலவிதமான அடிமைத்தனங்கள், ஒரு இனத்தை இன்னொரு இனம் அடிமைப்படுத்துகிற சுரண்டல்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கெல்லாம் நடந்ததோ அங்கெல்லாம் தேவ கோபம் வெளிப்பட்டு, குறிப்பாக ஒரு விபச்சாரியோட பாவம் செய்கிறவனுக்கு கூட கடவுள் மன்னித்து அவனுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்து, அல்லது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு, அந்த குழந்தைக்கு அவனை அப்பான்னு சொல்லி பதிவு செய்கிற ஒரு சட்டம் இன்றைக்கும் இருக்குது. அந்த விபச்சார பாவத்துக்கு கூட ஒரு மன்னிப்பை கொடுத்து அவன் என்ன செய்கிறார், அந்த அந்த மனுஷனை ஏற்றுக்கொண்டு திரும்ப சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவரை மன்னித்து அவனை அந்த பிள்ளைக்கு பேர் வச்சு அவனை அப்பாவை இருக்கும்படிக்கான ஒரு சட்டங்களை இன்றைக்கு நடைமுறையில் இருக்குது. ஆனால் எதை ஆண்டவர் மன்னிக்கிறது தெரியுமா? ஆண் ஆணை திருமணம் முடிப்பதும் பெண் பெண்ணை திருமணம் முடிப்பதும் அப்படின்னு சொல்லி இதுதான் ஓர்ண சேர்க்கை பாவம். இலங்கையில் இருக்கிற ரணில் அரசாங்கம் தன்னோட ஒப்பந்தத்தில் கை வைத்து இலங்கையில் அந்த ஓர்ண சேர்க்கை பாவம் வருவதற்கு, ஓர்ண சேர்க்கை திருமணத்தை அங்கீகரித்து கடந்த 4-5 வருஷங்களுக்கு முன்னாடி அவர்கள் ஒப்புதல் சில பத்திரிகைகளில் மீடியாக்கெல்லாம் அதை வாசித்து கவனிச்சு கொண்டு எந்த நாடு பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் உலகம் கொண்டு நடக்குது அந்த நாடு குலுக்கப்படும். இந்தோனேஷியா மாதிரி சுனாமி வந்தது போல, பலவிதமான நோவாட காலத்தில் வெள்ளப்பெருக்கு வந்தது போல மனிதனுடைய பாவம் கொடுமையாக இருக்குன்னு கண்டு தான் ஆண்டவர் நோவாட காலத்தில் இந்த முழு உலகத்தையும் வெள்ளத்தினால் அழிச்சு. இன்றைக்கி பர்மா போன்ற நாடுகள் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஓர்ண சேர்க்க பாவம், எங்கே பார்த்தாலும் ஓர்ண சேர்க்க பாவம். மிஸ்கிரால் மூட நம்பிக்கையை வச்சுக்கொண்டு, மந்திரவாதிகளை வச்சுக்கொண்டு மனிதர்களை சாவடிக்கிற காரியங்கள், அந்த ஒரு மனிதனை அடித்து சாட்டையால் அடித்து வேதனைப்படுத்தி இங்கே வார யாரை அடித்து அவங்கள பேய் துரத்துறோம் பண்ணோ, அல்லது யாரையாவது கேன்சரை குணமாக்குறோம்னா அவங்கள அடித்து துன்புறுத்தி அவங்கள கேவலப்படுத்தி இந்த மந்திரவாதிகள் மற்றவர்கள் செய்கிறது போல கேவலமான வேலையை கிறிஸ்தவர்கள் யாரும் செய்தது. இந்த கிறிஸ்தவர்களை பற்றி பொதுவாக பேசுவதனால நான் பேச வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டேன். உனக்கு மருத்துவ ரீதியாக சில விஷயங்கள் பேச தெரியுமா இருந்தால் அது கிறிஸ்தவ ரீதியாக நிறைய பேச வேண்டாம் முடியும். ஏன்னா நான் அந்த ஊழியத்தை தான் செய்யும். இன்றைக்கு நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டோம், அந்த நாள் என்னுடைய மெடிசனை நான் தூக்கி அடிச்சேன். அது வரைக்கும் என் மூக்குக்குள்ளே லங்ஸுக்குள்ளே நான் 18ஆம் வயதில் இருக்கும்போது 2 நுரையீரலும் அப்படியே புரியப்பட்டால் கூட சளி அவர் அந்தளவுக்கு நிறைய சளிகள் இருக்கு. இன்றைக்கி இருந்து அப்படியே என்ன செய்வார், சளியை போத்துற எடுப்பார். அப்போ அப்போ இருந்த டாக்டர் எனக்கு காலை கடுவித்தார், இன்னும் 3 மாதத்துக்குள்ள ஒரு உயிரோடு இருக்க மாட்டான். அப்புறம் புலம்பெயர்ந்து இந்தியாவுக்கு அகதியாக போனேன், ஆண்டவரை அறிந்து கொண்டேன், சத்தியத்தை அறிந்து கொண்டேன். அப்பொழுது வவுனியாவை சேர்ந்த ஒரு முஸ்லீம் சகோதரி அவர்கள் ஒரு கிறிஸ்தவ தம்பியை லவ் பண்ணி கல்யாணம் கட்டி அவர்கள் கொடிய கேன்சர் வியாதியிலிருந்து டீச்சர்ஸனுடைய மீட்டிங்கில் அவங்களுடைய கேன்சர் கட்டியெல்லாம் மறைஞ்சு சுகமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எனக்கு சுகம் தந்த அந்த தெய்வம் எனக்கு தேவைன்னு சொல்லி ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் ஞானசானம் எடுத்து என்னோட கூட மண்டபம் கேம்பில் அகதிகளாக இருந்தாங்க. அப்போ அவருடைய காலில் நாய் கடித்து உதறி வச்சு நான் ரோமம் கட்டிருக்க கிறிஸ்தவன். அந்த நேரம் ஒரு காரியத்தை சகோதரிகிட்ட கேட்டேன், சகோதரி இந்த காலில் நாய் கடித்து புண்ணு முதல் வழியில் மாதிரி இருக்குதே, வருத கட்டலாம் தானே சொல்லி கேட்டேன். அவர்கிட்ட பார்சல் எனக்கு இவ்வளோ பெரிய கேன்சர் கட்டியிருந்து மதுராமையில் 7 வருஷம் நான் இருந்து என்னை முடியெல்லாம் கொட்டி போய் என்னுடைய எல்லா இன்னும் முடிவு கூட கொட்டுற அளவுக்கு என்னுடைய எல்லா காரியங்களும் கொட்டி போய் இருந்தால் நான் மறிச்சு முடியும் இருக்க போது டீச்சர்ஸ் மீட்டிங்கில் அந்த நேரம் எனக்கு கட்ட தெய்வீக சுகத்தை தந்து நான் அந்த கட்டியெல்லாம் மறைஞ்சு போய் நான் சுகமாகினேன். அதுலேருந்து நான் இயேசுவை சொந்த ரட்சகரை நான் ஏற்றுக்கொண்டேன். அதனால் என்னை குணமாக்கினவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். என்னை குணமாக்கினவரை எனக்கு தெய்வம், என்னை குணமாக்காத அல்லது எனக்கு எதுவுமே செய்யாத ஒன்று நான் தெய்வமாக எப்படி கொள்ள முடியும்? அது அவரோட வாதம். இப்படித்தான் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அநேகர்கிட்ட நீங்கள் போய் கேட்டு பார்க்கலாம். அவங்க நான் சொல்கிறத விட நிறைய சொல்லுவார், நிறைய கேள்வி. யார்கிட்டமே பேசுறது யாரும் எப்படி ஒருவன் கிறிஸ்துவை தழுவி கொண்டான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், கிறிஸ்துவின் வழியில் சென்றான்னு அதையதையும் போய் கேட்டது வெளியரங்கமாக டிவியில் யூடியூப்பில் அதை இதை பார்த்து போட்டு
அதுலேயும் ஒரு சில ஊழியக்காரர்கள் செய்த சில தவறான முறைகள், தவறான காரியங்கள், அதாவது உண்மையாகவே கட்டப்படமாக்கிற விஷயத்தை கேளிக்கையாக்கி செய்ய போடுறதுனால அதை உலகம் விமர்சிக்கிற காரியம். எந்த சைட்டில் உள்ள சில தவறுகளை நான் சொல்ல வேண்டியது. அப்படி சில போதர்வாக தன்னுடைய சுயலாபத்துக்காக செய்த சில காரியங்கள் கூட இன்றைக்கி பேசுபொருளாய் மாறி அதை விமர்சிக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறது. இன்றைக்கி டாக்டர் எல்லா கிறிஸ்தவ ஊழியர்களையும் அவருடைய சுகமாக்குற ஊழியத்தை கொச்சப்படுத்தி இவ்வளோ பப்ளிக்காக ஒரு மெசேஜை போடக்கூடுமா இருந்தால் நான் ஆண்டுக்கு உயிரை ஜீவனை கொடுக்க வந்தோம். அதனால் யாருக்கு நான் பயந்தெல்லாம் மெசேஜை போடுது. அதனால் நீங்கள் தெளிவடைய வேண்டும். இன்னொருத்தரை பற்றியோ அல்லது அவங்களோட ஊழியங்களை பற்றியோ அவங்களோட காரியங்களை பற்றி பேசியக்குள்ள எல்லா மதத்திலையும் எல்லா ஐயர்மாரும் கர்த்தர் இந்த மாத்திரை இல்லாமல் நமக்கும் போதாகிவிட்டது. 25 ஆண்டுகளும் அவருடைய ஃபெய்த்திலே இந்த தொழில் செய்வது. நான் குணமாகாமல், நான் தெய்வீக சுகத்தை அனுபவிக்காமல் என் தவிர ஜனங்களுக்கு தெய்வீக சுகத்தை பெற்று சொல்கிற ஊழியக்காரன் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஊழியக்காரனே குளிசையும் பையும் கிள்ளி கொப்பியுமா தெரிஞ்சு கொண்டு மக்கள்கிட்ட போய் நீ தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டால் எப்படி அது நடக்கும்? முதலாவது தெய்வத்தோடு இருக்க உறவு தான் நம்முடைய தெய்வீக சுகம். அதனால் தெய்வ உறவு இல்லாத புரியாது. அதாவது ஆண்டவர் சொன்னால் உலகத்தில் தன்னை ஞானி என்பவர் கத்தருக்கு வந்து பைத்தியக்காரனாக இருக்கணும்னு சொல்லப்படுது. உலகத்தில் ஞானியை கத்தர் பைத்தியம் ஆக்கவில்லையான்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது கவனிச்சு கொடுக்குது. எல்லா உலகத்திலையும் பெரிய மேதாவிகள், பெரிய எழுத்தாளர்கள், பெரிய ஓவியர்கள் அல்லது பெரிய சயின்டிஸ்ட் இலங்கையிலேயோ உலகத்திலேயோ வெளியூட்டில் இருந்துன்னா அந்த நாட்டில் ஒரு 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மேதாவி, அப்படிப்பட்ட மேதாவிகள் கூட, அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்கள் கூட அவங்களை சந்திக்கிறாது, பார்க்கிறாது, அவங்களை சந்திக்க முடியாது. ஆனால் ஒரு சயின்டிஃபிக்ஸ் பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய அறிவியலாளர்கள் செய்ய முடியாத சர்வசாதாரணமான எங்களை மாதிரி ஊழியக்காரர்களை கொண்டு ஜப்பானி நடக்கப்படுறது, உண்மையை பேசப்படுறது, பிறரை பொருளுடைய கண்களை திறக்கிறது, அல்லது செலுத்து காதுகளை திறக்கிறது, பிறரை உண்மைகளை பேசப்படுறது, நடக்க முடியாத பார்சலாக்காரர்கள் நடக்கப்படுறது, பக்கவாதங்கள் நடக்கப்படுறது, பிறவி ஜப்பானியர்கள் நடக்கப்படுறது, மருத்துவம் உயிரோடு எழுப்புகிற ஊழியத்தை கற்று செய்கிறாரு. எந்த டாக்டர் செய்ய முடியும்? எந்த சயின்டிஃபிக் செய்ய முடியும்? அதனால தான் பொருளியல் அழகாக 1 Corinthians 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் அழகாக தெளிவாக எழுதியிருக்கிறார். ஞானி எங்கே? வேத பாரதன் எங்கே? தர்க்க சாஸ்திரி எங்கே? தேவன் உலகத்தின் ஞானத்தை பைத்தியமாக்கவில்லையாண்டு ஆண்டு சொல்லுகிறார். அந்த பிள்ளைகளை எல்லாம் தெரியும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு விதமான மமதையில் பேசக்கூடாது. இன்றைக்கி கூடுதலாக பார்க்குறது படிப்பறிவில்லாத மனுஷன் மிக பண்போடையும் ஞானத்தோடையும் நடக்க நேரம். நம்ம படிச்சிருக்கவங்கள திமிரில் வார்த்தை இருக்கிறது, திமிராக பேசுறது, சட்ட நடவடிக்கை எடுக்கின்றது, அவனை வெட்டு அவனை குடும்பம்னு சொல்கிறது, இதெல்லாம் ஹிட்லர் பேசின மாதிரி. அப்படி நீங்கள் பிறந்த மண்ணெலாம் நாங்களும் பிறந்திருக்கோம். ஈழத்தில் நாங்கள் இருக்கிறோம். 2 காரியம் இருக்குது. இலங்கையில் இருக்கவங்க இருக்கான், ஈழத்தில் பிறந்தவங்க இருக்கான். ஏன் இலங்கையில் பிறந்தவன் ஈழத்தில் பிறந்தவன் சொல்கிறதுனா, இலங்கையில் பிறந்தவனுக்கு எல்லா விதமான அந்த நரிப்புத்திகள், நரித்தனமாக பேசுகிற காரியங்கள்லாம் இருக்குது. ஈழத்தில் பிறந்தவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. நேர்மை, தர்மம், விட்டு கொடுப்பு, தியாகம், ஒன்று சேர்ந்து வாழ்கிற மனோநிலை இந்த ஈழத்தில் உள்ளவங்க இருக்குது. அந்த பண்பு, அந்த மண்ணுக்குரிய பண்பை நம்ம கற்றுக்கொள்ளும். தெய்வீக சுகத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? பாருங்கள், எத்தனை வீல் சேரோட ஒழுங்கு நடந்திருக்கேன். வீடியோ நான் காட்டுறேன். இப்போ பாரு, நான் வாய் பேசாத ஊமைகள் எத்தனை பேர் எழுதி பிறவியில் ஊமைகளாக இருந்தவங்க இன்றைக்கு எத்தனை பேர் வாய் திறந்து பேசியிருக்காங்க. அதனால் அன்றைக்கி இந்த முஸ்லீம் சகோதரி இந்த கண்ணை திறக்காவிட்டால் நானும் இன்றைக்கி மருத்துவ மாவியாக்களை நம்பி தான் இந்த வாழ்க்கையை அழிஞ்சு போயிருக்கு. இந்த மட்டும் நான் உயிரோடு இருந்திருக்கணும் தெரியாது. ஏன்னா எனக்கு அந்த காலக்கெடு விதித்த டாக்டர் சொன்னது 3 மாதம், 18 வயசு. 52 வயசு மட்டும் கத்தனை நடத்தி வந்திருக்காரு. அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதனால் கூட என்ன நாங்கள் சம்மந்தப்பட்டால் கூட காய்ச்சிருந்துருக்கிறோம், சம்மந்தப்பட்டால் கூட பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கிறிஸ்தவத்துக்கெல்லாம் ஒரு பாடம் போட்டோம். என்ன போட்ட போகிறேன்? என்ன பிடிக்கிறீங்க? சிங்களவனுக்கு என்ன பிடிக்கிறீங்க? சிங்களவங்க நாட்டை அடித்தா எல்லாம் செய்தார். நீ எங்கே போயிருந்தீ? தையீட்டில் விகாரே கொண்டு வந்து கட்டினான். அப்போ என்ன உங்களால் பண்ண முடிஞ்சது? அல்லது இப்பையும் அவங்க எல்லாத்தையும் அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு HSS தான் அந்த வரவு செலவு திட்டத்தில் எல்லாம் தமிழனுக்கு இவ்வளோதான்ன்றதை பிச்சை போட்டிருக்காங்க. நீ யார் கேட்பீங்க? உங்களால் என்ன கேட்க முடியும்? அதனால்
எல்லாம் தெரியும்னு ஆடாதீங்க. எல்லாம் ரொம்ப தெரியும். அதனால் நாங்கள் டாக்டரோட ஒரு டெலஸ்கோப்பை போட்டுக்கொண்டு ஒரு கோட்டை போட்டுக்கொண்டு உட்கார்ந்தா போல உலகத்தில் எல்லாத்தையும் இங்கே படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. கடலால் வரைக்குள்ளே இடையில அத்தையில் இடையில இறங்கிவிட்டு போயிட்டு இடையில இறங்கிவிட்டு போன நேரம் ஏதோ நீயாக இருந்தா பேசின டாக்டர் நீயாக இருந்தா எனக்கு நீச்சல் தெரிஞ்சதால நான் நீந்தி கரையை வந்து சேர்ந்தேன். நாங்கள்லாம் உங்களை மாதிரி டாக்டரோட நான் படிக்கிறேன். அதோட மண்டையில் உரைக்கிற மாதிரி சில வார்த்தை சொல்லு. நீந்த தெரிஞ்சதால 9 கிலோமீட்டர் நீந்தி திறமை நான் கரைக்கு நான் வந்து சேர்ந்தேன். நீ வருவேன், நான் முடியுமா? ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன இருக்குது, அதாவது மற்ற நம்ம ஒரு பொதுவாக ஊழியக்காரர்களை பற்றியோ பொதுவாக திருச்சபைகளை பற்றியோ பொதுவாக இன்றைக்கி கிறிஸ்தவன் பேசிட்டு கிறிஸ்தவன் இல்லாட்டா இன்றைக்கி இவ்வளோ கல்லூரி பார்த்துருப்பியோ, பல்கலைக்கழகங்கள் பார்த்துருப்பியோ, ரோட்டுகள் பார்த்துருப்பியோ, ஆஸ்பத்திரி பார்த்துருப்பியோ, அல்லது நீ பிள்ளைங்கிற பாவிக்கிற வாகனங்கள், கார்கள், மோட்டர் பைக்குகள், டிவி டெக் எல்லாம் கிறிஸ்தவன் தான். அதே தூக்கி அறிஞ்சிடலாம், குப்பையில் போடலாம். சும்மா வாட்ச் அவ்வளோ இருக்காண்டி அவன் பண்ணலாம். சில வேலை கண்டது சில தெரியுது, சுற்றிக்கண்டு பட்டை அடிச்சுக்கண்டு சில கூத்துக்காடுறது தெரியுது. தைட்டியில் போய் ஒரு ஒரு மனுஷனுக்கு போய் அதில் போய் இது எங்கட மண், இது எங்கட சொந்த நிலம், எங்கட காணி, அதில் நீ ஏன் யாரை கட்டான்னு கேட்கறது ஒரு துப்பு இல்லை. ஆக கதைக்கு வந்தோம்னா நான் செய்வன், நான் கிறிஸ்தவன், நான் முஸ்லீம், இது பேசுறது மாதிரி நல்ல கிளைய வாய்கள். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், தலைவர் எப்படி இந்த மண்ணுக்கு ஒரு நல்ல விதையை ஒருவருக்குள்ளேயும் நாம் கிறிஸ்தவன் என்ற சண்டை இருந்ததில்லை, ஒருவருக்குள்ளேயும் சைவக்காரன் சண்டை இருந்ததில்லை, ஒருவருக்குள்ளேயும் முஸ்லீமோட பாகுபாடும் இந்த மனிதன் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்கள் வளர்ப்பில் வளர்ந்த பிள்ளைகள் மக்கள், இடத்துல கௌரவ மக்கள். அதனால் மக்களுக்கு யுத்த காலங்கள் தெரியுமோ அல்லது இந்த மக்களுக்காக யுத்தத்தில் ஈடுபடவே எனக்கு தெரியாது. அவங்க நிறைய வீரர்களை பறிமுறுத்துறாங்க, நிறைய ரத்தங்களை செஞ்சிருக்கு, நிறைய வேதனைகளை கடந்து வந்துருக்கு. எங்களுக்கு அந்த வலியும் தெரியும், தேவன் கொடுத்த சுகம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தேவன் இனிமேல் எப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஆறுதல் செய்வார்கள் உங்களுக்கு தெரியும். நாங்கள் முடிஞ்சால் உங்களோட மெடிசினால் எத்தனை பேரை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றணும். ஆனால் அதே ஒரு காப்பாற்றுற ஊழியத்தை தான் கிறிஸ்தவ சபைகள் செய்திருக்காங்க. அதே நேரம் வேறு மதங்களையும் ஆத்மீகம், தெய்வீகம், துறவரம், கிப்னாடிசம், இப்படி பல ஒரு கொள்கைகள், தியானங்கள், பல காரியங்கள் அவங்க தங்களோட ரோஜனத்துக்காக செய்கிறாங்க. பஜனைகள் ஏதோ தங்களோட மன சாந்திக்காக எதற்காக செய்கிறாங்க. யார்கிட்ட சுதந்திரத்துலையும் யாரும் தலையிடுறது. கர்த்தர் இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு கொடுத்துருக்க ஸ்பெஷல் கிஃப்ட். ஏனென்றால் பிசாசினால், மாந்திரிகத்தினால் கொன்றப்பட்ட கட்டிகள், கேன்சரை கூட கேன்சர்னு எழுதிடுவாங்க. எனக்கு அன்பான சகோதரிகளே, அந்த முஸ்லீம் சகோதரி எனக்கு சொன்ன அந்த காரியத்தை நினச்சி நான் மிக ஆச்சரியப்பட்டேன். என்கிட்ட கேட்டால் நான் சொன்னேன், அதே பிரச்சனை மாதிரி அவருக்கு சொன்னேன். ஏன்னா நான் பரம்பரை ரோமன் கட்டிடத்தில் வளர்ந்ததுனால எனக்கும் பைபிளை பற்றி தெரியும். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், மனுஷரால் கூடாதது தெய்வத்தால் கூடும். இந்த நாய் கடிக்கிறதுக்கு சிதல் பிடிச்ச காரியத்துக்கு ஒரு மருந்த கட்டலாம் தானே, டாக்டரோட போய் மருந்த கட்டலாம் தானே, இது மனுஷனால் செய்யக்கூடிய காரியம் தானே, ஏன் நீங்கள் அதை செய்யாமல் அப்படியே விட்டுருக்கீங்கன்னு கேட்டபோது எனக்கு சொன்ன ஒரு 10 வசனம். மைக்கில் எனக்கு 7 வருஷமாக நெடும்பகுதியில் கேன்சர் கட்டி நான் மகராமையிலே இங்கேயே படாத பாடுபட்டு என்னை முடியெல்லாம் போட்டுண்டு, முடியெல்லாம் போட்டுண்டு இந்த மறிக்கிற தருவாய்க்குள்ள டீச்சர்ஸ் தலைவருடைய மீட்டிங்கில் என்னுடைய கட்டி மறைஞ்சு போகணும். அன்றைக்கு நான் ஏசு ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு நான் கல்யாணம் எப்படி ஒரு சபைக்குள்ளே போய் ஆண்டுடைய பிள்ளையா இன்றைக்கி நான் இருக்கிறேன். அன்றைக்கி தெய்வீக சுகம் அதே ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கான்னு நான் நம்புகிறேன். சரி, அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அவருக்கு மருந்து கட்டலாம் தான் கேட்டது கேட்டால், நான் காய்ச்சல் வந்தால் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். நாங்கள் இங்கேருந்து மண்டபம் கேம்ப்லேருந்து அந்த சந்திக்கு 1.5 கிலோமீட்டர் மணலுக்குள்ள நடந்து போய் கஷ்டப்பட்டு போய் அந்த மாத்திரையை வாங்கிட்டு போவோம். மாத்திரையை போட்டால் என்னென்ன நான் மாத்திரை போட்டு படுப்போம். ஒரு மணத்தேரம் கழித்து எனக்கு அப்புறமா உடம்பெல்லாம் வேர்த்துக்கிறது நான் சுகமாகிடுவேன். வளமையாக ஒரு ஜெனுவலாக ஒரு மனுஷன் எந்த சிந்திப்பானோ அதை நான் அந்த சௌகரிக்கு நான் சொன்னேன். அந்த சௌகரி கேட்டால் உலகத்தில் ஃப்ராடு நாடன்னா எந்த நாட்டை நினைக்கிறாங்க? நான் டக்குன்னு இந்தியான்னு சொன்னேன். ஏன் அப்படி டக்குன்னு அவன் சிரிச்சு போட்டு சொன்னேன், ஏன் அப்படி இந்தியான்னு சொன்னேன்? இல்லை அரசியல் தொடங்கி மற்ற எல்லா விஷயத்துலேருந்து எல்லாம் ஃப்ராடு தானே அவங்க, அதனால தானே நான் அப்படி சொன்னேன். ஒரு கோல்கேட் கம்பெனியாக இருக்கலாம், ஒரு பல்ப் கம்பெனியாக இருக்கலாம், அல்லது ஒரு மாத்திரை கம்பெனியாக இருக்கலாம், ஒரு பாட்டா கம்பெனியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம்.
ஒரு ஒரிஜினல் பொருள் கடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே டூப்ளிகேட், அதாவது பொருளே அல்லாத ஒரு பொருள் அல்லது ஒரிஜினல் மாத்திரை அல்லாத ஒரு டூப்ளிகேட் அதுன்ற பேரை தயாரித்து அதில் லேபிளை தருவிச்சு கொண்டு வரக்கூடிய ஒரு மாத்திரை எல்லாம் ஃபார்மசிக்கும் வந்துடும், எல்லா கடைக்கும் வந்துடும். அப்போ என்ன கேட்டால், நீ பாவிக்கிற அந்த மாத்திரை ஒரிஜினல் மாத்திரை டூப்ளிகேட் மாத்திரை உனக்கு எப்படி தெரியும்? உலகத்தில் தாய்வான் நாட்டில் அல்லது நியூயார்க் போன்ற வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளில் மாத்திரம் ஒரு டாக்டர் கொடுக்குற மாத்திரையை மருந்தை கொண்டு போய் ஜனங்கள் லேபில் உடைய ஆராய்ச்சி பண்ணி அதை சயின்டிஃபிக்கலாக அதில் மறு தாக்கம் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணி மாத்திரை பாவிப்பார்கள். இங்கே அப்படி இல்லை. அப்படியாக்களும் ஆஸ்பத்திரி போகிறாங்க. எத்தனை காலாவதியாக போகிற மாத்திரையை பாவிக்கணும்னு யாருக்கும் தெரியாது. எத்தனை இந்த வைத்தியத்துக்கு கொடுக்குற மாத்திரை தான் இந்த மாத்திரை கொடுக்கலாம்னு தெரியாத சில பேக்கைகளும் அந்த 2 கள்ள சர்டிஃபிகேட்டோட கள்ள ரிசல்ட்டோட போய் நியூஸாக நாக்களும் டாக்டராக நாக்களும் தவறான மாத்திரை கொடுத்து எத்தனையோ கம்ப்ளைண்ட் நான் பத்திரிகையில் படிச்சிருக்கேன், யூடியூப்பில் படிச்சிருக்கிறேன். தவறான மாத்திரை கொடுத்ததுனால அந்த ஆத்மா இறந்து போச்சுது, தவறான குடிசையை கொடுத்ததுனால தவறான ஆப்ரேஷன் பண்ணதுனால அந்த ஆத்மா மறைச்சி போச்சுது, தவறாக கையை வெட்டுறதுனால ஏதோ வருத்தத்துக்கு கையை வெட்டி விட்ட கதைகளும், ஏதோ வைத்தியத்துக்கு செய்ய போய் உள்ள கத்திரிக்கோள் வச்சு தச்சதும், விதமாக எத்தனை கேஸுகள் எவ்வளோ சம்பவங்கள் இன்றைக்கு எங்களை கண்ணுக்கு முன்னாடி அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதே மாதிரி தான் நான் அந்த காரியத்தை அவர் சொன்னேன். நான் பாவித்த மாத்திரை டூப்ளிகேட் தான், கடையில் போய் நான் பாவித்த அந்த மாத்திரை டூப்ளிகேட் தான். அப்போ என்ன கேட்டால், டூப்ளிகேட் மாத்திரை எப்படி உன்னை குணமாகும்? டூப்ளிகேட் மாத்திரை எப்படி உன்னை காய்ச்சலை குணமாக்கிட்டேன்னு நான் கேட்டேன். அப்புறம் கிட்ட மண்டை போட்டு சொரிஞ்சிட்டு, டூப்ளிகேட் மாத்திரை எப்படி உன்னை காய்ச்சல் உன்னை விடுதலை தந்தான்னு கேட்டேன். மாத்திரை ஒன்று விடுதலை ஆக்கிறேன், அது டூப்ளிகேட் ஒரிஜினல் நான் விடுதலை ஆக்கிறேன். மாத்திரையை போட்டால் நான் சுகமாவேன்னு மாத்திரையும் மேலே நீ வச்சிருந்த நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டேன்னு சொல்லி அந்த சகோதரி அன்றைக்கு அந்த கண்ணை திறந்தவன். இன்றைக்கு எனக்கு 24 25 வயசு, அதுக்கு பிறகு 24 வயசு, எனக்கு 52 வயதாகும். 52 வயசு மட்டும் ஆண்டு எந்த மெடிசன் இல்லாத கத்தனை சுகபத்திரமாக இழந்து வர்றேன். எனக்கு கத்தர் இந்த மாத்திரை இல்லாமல் 52 வயதாகிவிட்டது. 25 ஆண்டுகளும் அவருடைய ஃபெய்த்திலே என்று குளிர்ச்சி செய்வது. நான் குணமாகாமல், நான் தெய்வீக சுகத்தை அனுபவிக்காமல் என் தவிர ஜனங்களுக்கு தெய்வீக சுகத்தை பற்றி சொல்கிற ஊழியக்காரன் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஊழியக்காரனே குளிசையும் பையும் கிள்ளி கொப்பியுமாக தெரிஞ்சு கொண்டு மக்கள்கிட்ட போய் நீ தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டால் எப்படி அது நடக்கும்? முதலாவது தெய்வத்தோடு இருக்க உறவு தான் நம்முடைய தெய்வீக சுகம். அதனால் தெய்வ உறவு இல்லாதவங்க புரியாது. அதாவது ஆண்டவர் சொன்னால், உலகத்தில் தன்னை ஞானி என்றவர் கத்தருக்கு முன்னாடி பைத்தியக்காரனாக இருக்க தரவன் சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தில் ஞானியை கத்தர் பைத்தியம் ஆக்கவில்லையான்னு சொல்லியிருக்கிறார். அதாவது அவனை கவனிச்சு கொள்வது. எல்லா உலகத்திலையும் பெரிய மேதாவிகள், பெரிய எழுத்தாளர்கள், பெரிய ஓவியர்கள் அல்லது பெரிய சயின்டிஸ்ட்கள் வந்து இலங்கையிலேயோ உலகத்திலேயோ விரல்விட்டு இருந்துன்னா அந்த நாட்டில் ஒரு 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மேதாவி, அப்படிப்பட்ட மேதாவிகள் கூட, அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவங்க கூட அவங்கள சந்திக்க இல்லாது, பார்க்கலாது, அவனை சந்திக்க முடியாது. ஆனால் ஒரு சயின்டிஃபிக்ஸ் பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய அறிவியலாளர்கள் செய்ய முடியாத சர்வசாதாரணமான எங்களை மாதிரி ஊழியக்காரர்களை கொண்டு ஜப்பானி நடக்கப்படுறது, உண்மையை பேசப்படுறது, பிறவி பிறருடைய கண்களை திறக்கிறது அல்லது செவிட்டு காதுகளை திறக்கிறது, பிறவி ஊழியர்களை பேசப்படுறது, நடக்க முடியாத பார்சலாக்காரர்கள் நடக்கப்படுறது, பக்கவாதங்கள் நடக்கப்படுறது, பிறவி ஜப்பானியர்கள் நடக்கப்படுறது, மரித்தவன் உயிரோடு எழுப்புகிற ஊழியத்தை கத்தர் செய்கிறார். இது எந்த டாக்டர் செய்ய முடியும்? எந்த சயின்டிஃபிக் செய்ய முடியும்? அதனால தான் பொருளியல் அழகாக 1 Corinthians 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் அழகாக தெளிவாக எழுதியிருக்கிறார். ஞானி எங்கே? வேத பாரதன் எங்கே? தர்க்க சாஸ்திரி எங்கே? தேவன் உலகத்தின் ஞானத்தை பைத்தியமாக்கவில்லையாண்டு ஆண்டு சொல்லுகிறார்.